ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கட்டுங்களே. இங்கிருந்த ஜாதி மல்லிகை தொட்டுக்கொள்ளும் காதல் பண்டிகை. ரெண்டு லைன் பாடத்துக்குள்ள இழுத்துக்கணும் போகுது உனக்கு. தண்ணி வேற ஜிலு 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 ஜிலுந்து கொஞ்சம் சூடா இருந்தா நல்லா இருந்திருக்கும். வெயிலுக்கு ஜில்லுன்னு இருக்க குளத்துல இறங்கினா நல்லா இருக்கும். என்னைய மணி 6க்கு மேல ஆகுது. இது என்னடா ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு இந்த தண்ணி. பார்க்கறதுக்கு தாமரை பூ நல்லா இருக்குது. பறிச்சு எடுத்துன்னு போயிட்டு கோமதிக்கா கிட்ட கொடுத்தா சாமிக்கு வைக்கும், பூ வாங்குற செலவு மிச்சம் ஆகும்னு பார்த்தா இதான் பறிக்கவே முடியல. இவ்வளோ ஆழத்துல இருக்குதா? நானும் முடியும் உங்க கை கிட்ட இருக்கு பாரு, பறியாத அப்படியே வெடிக்கு பார்த்து நின்னுப்பேன். என்ன நானும் பறிக்க தான் ட்ரை பண்றேன், அது பறிக்க முடியல. பிளேட் கிளேட் ஏதாவது வேணும் பாருக்கடியா? பிளைட் எதுவும் வரல. வாயிலே கச்சி அப்படி பிச்சு எடு. ஐயோ சாமிக்கு வைக்கிற பூ செதறி வாயில கடிக்குது. அதை ஆமால சாமிக்கு வைக்க போறல, நல்லா அழுத்தி பிச்சு இடு. என்ன ஆழமா வேற இருக்குது நீங்க பெரியப்பட. நீ போ, அது எதுக்கும் பிரச்சனை கிடையாது, வாய் மட்டும் தான் அதுக்கு. தள்ளு இப்படி வா. என்ன 3 பேர் என் குளத்துக்குள்ள லைவ் பண்றீங்க? ஏக்கா தாமரை பூ கிளின்னு இருக்கும், பூ கிளின்னு வரும். சாமிக்கு பூ வேணும்ல? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எங்கன்னா நிறைய பூ வாங்கி வந்துருக்காங்க. சாமந்தி பூ, மல்லிப்பூ, கனகாம்பரம், நிறைய பூ இருக்குது. பூலாம் பூ யார் கேட்டதே? இது நிறைய பூ இருக்குதா? சரி பரவாயில்ல, சாமிக்கு தாமரை பூ வையே, ரொம்ப நல்லது. அப்போ நிறைய காசு பண்ணலாம் நிறைய கிடைக்கும். இந்தியா ஊரை விட்டு ஊரை வந்து இந்த குளத்துல எவ்வளோ ஆழம் இருக்கும், இல்லை என்னென்ன பாம்பு இருக்கும், இல்லை முதல்ல இருக்குதா என்னன்னு தெரியல. இந்த போய் குளத்துல போய் இறங்கி நின்றுங்க. இது முதலையா? ஐயோ பாம்பா, என் காலில் அப்படியே என்னமோ உரசி போச்சு. பாம்பு தானே அது? அப்படி மீன் நினைச்சுனேன். இந்த குளத்துல 5 தலை நாகம் இருக்குது வேற சொல்லியிருந்தாங்க. உங்களை யார் இறங்க சொல்லாத, பொழுது போய் குளத்துல போய் இறங்கி நிற்கிறீங்க பாரு. என்னடி இது 5 தலை நாகம் இருக்குதாண்டி இதுல? ஐயோ ஓடு ஓடு ஓடு. ஊரை விட்டு ஊரை வந்து 5 தலை நாகத்துக்கிட்ட போய் மாட்டிக்க போறோம். ஐயோ என் காலில் ஏதோ கூசுதுடி. ஆமான்னு பாரு. எப்படி எல்லாம் வச்சு ஓடி வராங்க பாரு. இவ்வளவு பயம் இருக்கிறவங்க எதுக்கு குளத்துல இறங்குறது? இருமா நட ஏறுமா சீக்கிரமா. என் காலில் ஏதோ மாட்டி வைத்து நடக்க முடியல என்னால. உயிரை எடுக்கிறதுக்குனே பழகுமா என்ன இந்த குளத்திலேயே வச்சு சமாதி பண்ணாம விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வேற என் புருஷன், என் குழந்தை, எங்க மாமி எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறேன். இருமா நட இருமா ஃபாஸ்டா. ஆமா இவளுக்கு மட்டும் தான் குழந்தை, புருஷன், மாமி எல்லாம் எங்களுக்கு யாருமே இல்லை பாரு. நாங்களாம் எங்க வீட்டுல ஏதாச்சும் எங்க யாருமே எதுவுமே கண்டு மாட்டாங்க. இருக்குல்ல அப்போ நட ஃபாஸ்டா நட. இந்த ப்ளூ கலர் இட்லி நான் எப்போ வந்து சொல்லிட்டு பாரு பாம்பு இருக்குன்னு. பொறுமையா வாங்க பாறையில கீரையில இடிச்சுட்டு போறீங்க. உசுரே போகுதுன்னா இதுல பாறைகீரை. ஓடு ஓடு வேகமா ஓடு. ஏனே என் செருப்பு மாட்டிக்கிச்சிரியாங்க. ஆமா இப்ப ரொம்ப முக்கியம். ஐயோ என் புது செருப்பு. நம்ம ஊர் கோயில திருட்டு இருந்தானே, இங்க வேற கிடைக்கும், எடுத்துக்கலாம் வா. இன்னும் காசு கொடுத்து வாங்கின மாதிரி ரொம்ப ஒரு சீன் போடுவேன். ஏங்க நாளைக்கு வரிசைக்கு வைக்க வேண்டிய பழம், அந்த பழக்கார எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சிட்டீங்களா? எலி கிளி ஏதோ வரப்போதாங்க பாத்தீங்களா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டமா. அங்க எலி கிளியில எதுவுமே வர முடியாது. ஜன்னலுக்கு நல்லா முடிதான் இருக்குது. கொசு நல்லா அடிச்சிருக்காங்க. எதுவுமே உள்ள கொசு உள்ள வர முடியாது. பாத்துக்கோ எலி எப்படி உள்ள வரும். சரிங்க நைட்டுக்கு நம்மளாம் எங்க தங்குறது? ப்ரோ இங்கதான். ஏன்னா இங்க நம்ம நிக்கிறோம் அங்கயா? ஆமாம்மா கோயிலில் தான் இங்கே தான் படுக்குமோ. இங்கே 2 ரூம் தான் இருக்குது. அதில் ஒரு ரூமில் வந்து சாமியோட பொருள்லாம் வச்சுருக்காங்க, ஒரு ரூம் மட்டும் நமக்கு வாடகை கொடுத்தாங்க. இப்போ நம்ம நாளைக்கு தேவையான பொருள்லாம் பழம் பலகாரம் அதெல்லாம் சமைக்க தேவையான பொருள் எடுத்து உள்ள வச்சுட்டோம். நம்ம இங்கே போய் படுக்கிறது எல்லாரும் எப்படி நீட்டாக பெட்ஷீட் போட்டு படுக்க வேண்டியது தான். இது சுற்றி கிராமம் தான், என்ன ஆளுங்களாம் இருப்பாங்க, ஒன்றும் பயம் கிடையாது. எங்க நகை இதெல்லாம் வச்சிருக்கிறோம். நைட்டில் திருடங்களோட வந்து பிடிங்க போயிட்டு என்னங்க பண்ணுறது? பாருங்க நாளைக்கு பசங்களுக்கு காது குத்தும் போது போடுறதுக்கான செயின், இந்த கம்மல்லாம் வேற என்கிட்ட தான் இருக்குது. உங்கள் தங்கச்சிக்கிட்டே கொடுங்க, அவ்வளோ பத்திரமா வச்சுப்பா. ஏமா முன்னாடியே எப்படி அவட்ட கொடுக்க முடியும்? முன்னாடியே நான் வீட்டில் வாங்கி வந்தோடனே அவட்ட கொடுத்தேன். எடுத்துன்னு போனியே காது குத்தும்போது எடுத்துன்னு அப்படின்னு சொன்னதுக்கு நீ தான் எடுத்துன்னு வரணும், அதான் முறை. என்கிட்ட கொடுத்தா எப்படி முறை அவங்கிறாங்கன்னு சொல்லிட்டா. இப்போ நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். அதை எங்க இதை கையில் வச்சுக்க நைட்டுலாம் எப்படிங்க தூக்குறது? நான் நைட்டு ஃபுல்லாக இங்கே எல்லாரும் தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக சிவராத்திரி தான். எல்லாரும் ஒன்றா கூடி இருக்கும்போது எங்கே வந்து தூங்குவாங்க? பேசியே பொழுது விடிஞ்சிரும். அது நம்ம சரிதான். என்ன மச்சா ரொமான்ஸா? மாப்பிள்ள இவ்வளோ நேரம் நீ எங்கே போயிருந்த? நான் எங்கே போனேன்? நாளைக்கு சமைக்கிறதுக்கு இடம்லாம் சரியா இருக்குதா, எதுனா தேவைப்படுமா, கறி கிரியில் வெட்டத்துக்கு ஆள் இருக்கிறாங்களோ அதில் போய் பார்த்துட்டு வந்தேன். அதை ரெடி பண்ணிட்டு அட்வான்ஸாக கொடுத்துட்டு வந்தேன். என்ன கூப்பிட கூடாது, நானும் வந்துருப்பில்ல. ஒரு 10 ரூபாய் விலை கம்மியாக பேசிக்கலாம். நம்ம கொடுக்குற காசுல எங்கேருந்து நம்ம கம்மி பண்ணுறது? அதுவே கம்மி காசு தான். அவங்களே குறைஞ்ச காசு தான் கேட்டாங்க. சரி அதனால தான் அவங்க கேட்ட காசுக்கு நானும் ஒத்துக்கினேன். இந்த கோயில் எப்படின்னா திருவிழா நடக்கும்போது தான் அவங்களுக்கு வருமானம். இதுமாதிரி நம்மள மாதிரி யாருன்னா குலதெய்வம் கோயிலுக்கு கடை வெட்ட வராங்க, காது குத்து வராங்க அப்படின்னு சொன்னா தான் அவங்களுக்கு வேலை. அதுலேயும் போய் நம்ம இது காசு கம்மி பண்ணி விட்டானே, மனசு திருப்தியாக அவங்க செய்யிட்டு சொல்லிட்டு அவங்க கேட்ட காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அக்கா என்ன சொல்கிறாங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, நகை நாளைக்கு குழந்தைங்களுக்கு போகிறதுக்கு செயின் கம்மல் எடுத்து வந்துருக்காங்க. அதில் எங்கே பத்திரமா எப்படி வைக்கிறது? நைட்டுக்கு தூங்கிடுமே, என்னத்திலடங்கன்னா வந்து தூங்கி போயிட போகிறேன் அப்படின்னு பயப்படுறா. அப்படி அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ நம்ம வேணா பலகாரம் அதெல்லாம் வச்சுருக்கோம். அந்த ரூமில் வேணா ஒரு சூட்கேஸ் மாதிரி இருந்தால் அதில் போட்டு பூட்டி வச்சுருங்க. யாரும் எடுத்து போக மாட்டாங்க. நம்ம தான் போவோம் அந்த ரூம் திறக்கிறதுக்கு. நம்மளை மீறி யாரும் போக மாட்டாங்க. நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம். வேணாப்பா அதெல்லாம் இதுக்கு அங்கே வச்சுட்டு நம்மளால தூங்க முடியாது நிம்மதியாக. கையிலே வச்சுக்கலாம். இப்போ தான் நைட்டுக்கு யாரும் தூங்க மாட்டாங்க. எல்லாம் பேசி ஒரே மக்கள் மணி தான் இருப்பாங்க. காலை 4:30 மணிக்கெலாம் கோயில் திறந்துருவாங்க பூஜை பண்ணுறதுக்கு. எங்கே இதை தூங்குறது? நம்மளே கையிலே வச்சுக்கலாம் பத்திரமா. சரி பத்திரமா வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு ரூம் மட்டும் எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லா இருக்கும். லேடிஸ் மட்டும் அந்த ரூமில் படுத்துருக்கலாம். இங்கே இருக்கிற 2 ரூம் தான்க்கா. ஒரு ரூமில் வந்து கோயிலோட சாமியோட பொருள்லாம் இருக்குது. எங்கள் கூட நாங்கள் வச்சுருக்காங்க போல இருக்க. இன்னொரு ரூம் மட்டும் தான் இருந்தது. அந்த ரூம் நம்ம கொடுத்தாங்க. இன்னும் வேறு ரூம் இல்லை. ஹோட்டல் கிட்ட ஏதாவது இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம இங்கே புக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போனால் தான் வரும் இருக்குது சிட்டியை. அங்கே ரூம் எடுத்துகிட்டு நம்ம காலையில் எங்கேருந்து இங்கே வரது? அதனால தான் சரி கோயிலே தங்கிலாம் சொல்லிட்டு வந்துட்டோம். ஒரு நைட்டு தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிப்பா. ஏங்க இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க? காலையில் கடை வெட்ட போகிறல, அது வெட்டி உரிக்கிறதுக்கு ஆல்ரெடி படத்துக்கு போயிருந்தேன். நீங்கள் வேறு காலம்
தேடி இருந்தேன். சொல்லிட்டு போக மாட்டீங்க, போனா இங்கே போகிறாங்க போகிறேன்னு. ஏமா நான் எங்கம்மா காணாம போறேன், சின்ன குழந்தையா? எங்கே போகிறதா சொல்லிட்டு போங்க. சரி சரி, இங்கே ராதிகா அவங்க கூட வந்தவங்க எங்கே காணோம்? பெரிய பொண்ணு, அந்த சுடிதார் போட்ட பாப்பா, அந்த ரோஸ் கலர் போட்ட கடிமல் பாப்பா எங்கே யாருமே ஆளா காணோம்? எங்கே போயிட்டாங்களா? ஏன்னா வேலை விட்டு இறங்கினோடனே மொத்தமாக அந்த குளத்தை பார்த்துட்டாங்க. அங்கே தாமரைப்பூ இருக்குல்ல, தாமரைப்பூ பறிக்க போகிறோம், குளத்துல போய் விளையாட போகிறோம், குச்சின்னு ஓடினாங்க. போது போச்சு போகாத சொன்னாலும் யாரும் சொல்கிற பிச்சு கேட்குற மாதிரி இல்லை. போனாங்க. அவங்கள கூட்டு வரதுக்கு தான் ராதிகா போயிருக்கா. பொழுது போய் குளத்தாண்ட போனாங்க. எங்கன்னா சொல்கிற பிச்சு கேட்குதுங்க. நம்ம ஊரில் நம்ம குளமே இல்லாத மாதிரி, தண்ணியே இல்லாத மாதிரி, தண்ணியே பார்க்காத மாதிரி குச்சின்னு ஓடுதுங்க. அம்மா நம்மளை நம்பி அமைச்சிருக்காங்க அவங்க வீட்டிலேருந்து. அவங்களுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா நம்ம தான் பதில் சொல்லணும். அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்குமா. அதுங்க நான் எங்கே பார்த்துக்கிறது? அதுங்க சொல்கிற பிச்சு கேட்கவே கேட்காதுங்க அந்த மூணும். அப்புறம் நம்மளை யாரும் கேள்வி கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? ராதிகா கூட்டு வரதுக்கு தான் போயிருக்கா. ராதிகாக்கு தான் அடங்குவாங்க அவங்க. வந்த உடனே எல்லாம் சாப்பிட்டு படுக்க சொல்லுமா, காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும். அவளுங்க எங்கேருந்து தூங்குவாங்க? பசங்களுக்கு தான் இப்போ சாப்பாடு போட்டு வந்து அதுங்களும் விளையாடி நிற்குதுங்க. இவங்க வந்தால் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான் இருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க. பாருங்க நீங்கள் வேணா. பரவாயில்ல, யாரும் தூங்க மாட்டாங்களா? நான் கூட நகலாம் கையில் வச்சிருக்கேன். எப்படி தூங்கி திருடங்களா தூங்கிடுவேன் பார்த்தேன். அப்போ நைட்டு யாரும் தூங்க மாட்டாங்க. ஏன் நீ பயப்படுறீங்க? நம்ம கோயிலுக்கு தானே வந்திருக்கோம். கோயிலெல்லாம் இந்த திருடலாம் வரமாட்டான். ஆமாம், சாமி பார்த்துக்கோ எல்லாத்தையும். நீங்கள் பயப்படாதீங்க. சாமி பார்த்துக்கணும். இருந்தாலும் ராதிகாக்கு யார் பதில் சொல்கிறது? ராதிகா வந்து சாமி சொன்னாலும் கேட்க மாட்டாளே. என் நகையை வச்சு ஆட்டோன்னுவா. அவளுக்கு பயந்து தான் கையிலேயே வச்சிருக்க நகையை. இது சொன்னீங்களா? இது கரெக்டான பேச்சு. சாமி கூட பதில் சொல்லிடலாம், ராதிகாக்கு பதில் சொல்ல முடியாது யாராலையும். ராதிகா ஃப்ரெண்டுங்களாம் வராங்க பேர். எம்மா ட்ரெஸ் எல்லாம் எப்படி நினச்சிட்டு வராங்க பார்த்தியா? குளத்தில் இறங்கிட்டாளுங்க போல இருக்குது. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விடுற வரைக்கும் அடி வயிற்றுல நெருப்பை தான் கட்டி வச்சுட்டு இருக்கணும் போல இருக்குது. அந்த குளம் எவ்வளோ ஆழம் என்ன எதுன்னு தெரியல. தாமரைப்பூ இருக்குன்னா கண்டிப்பாக அது ஆழமாக தான் இருந்திருக்கும். குச்சிட்டு இருக்காங்க குளத்தில். காட்டுவாசி மாதிரி ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க அவங்க. இவங்களை கூட்டு வந்து தப்பாக போச்சு. இல்லைன்னா இவங்க மாமியார்களும் கண்டிப்பாக வந்து அவனை சொல்லிட்டு கூட்டு வந்திருக்கணும். மாமியார் கூட இல்லைன்னா ரொம்ப திமிராகி போச்சு உங்களுக்கும். மாமியார் சொன்ன பார்த்து ஞாபகம் வருது. எங்கள் அம்மா, உங்கள் மாமியார் எல்லாரும் எங்கம்மா காணோம்? அங்கே கோயிலில் உட்காந்து பிள்ளையார் அங்கே கரல பிள்ளையார் மரத்தடி இல்லை, அங்கே உட்காந்துருக்காங்க 3 பேரும். ஓ, பிள்ளையாருக்கு துணையாக உட்காந்துருக்காங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்க சின்ன வயசு வளர்ந்த கதை போன கதை அதெல்லாம் பேசியிருக்காங்க. ஆமாம், அவங்களுக்காக பேசுறதுக்கு டைம் இல்லை. இப்போ மனசு விட்டு பேசுகிறாங்களா? நைட்டுக்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க போல. தூங்க மாட்டாங்க கண்டிப்பாக. இப்போ கொஞ்சம் வேன் வரைக்கும் போயிட்டு வரலாமா? எந்த வேறு ஏதாவது சாமான் இருக்க போய் பார்த்துன்னு வரணும். போலாம் வாங்க மச்சான். எங்க வண்டி பின்னாடி தண்ணி கேன் இருக்கு பாருங்க, அப்படியே எடுத்துட்டு வந்துருங்க. எடுத்து வரேம்மா. எங்க டிரைவர் தம்பிக்கு காஃபி டீ எதனா வேணுமான்னு கேட்டு வாங்கி கொடுங்க. சரிம்மா சரிம்மா. கோமதி, பூலாம் வாங்கி வந்திருக்கோம், கொஞ்சம் கட்டணும். எடுத்து கட்டலாமா? ஆமாம், நீ பூ கட்டணும் தான். எல்லாரும் வந்துருவாங்க. வந்துருக்காங்களா? அவங்க சாப்பாடு போட்டுட்டு படத்துக்கு முன்னாடி கட்டலாம். மல்லி தான் என்ன பூத்துட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். நல்லா டைட்டாக தான் கட்டி வச்சிருக்கேன். நான் பார்த்தேன், வண்டியிலே கட்டி வச்சிட்டேன். பூத்துருக்காது. ஏன்னா மல்லி நல்லா பூத்துச்சு வச்சு கட்டுறது கஷ்டமா இருக்கும். மொட்டை இருக்கும் போது கட்டினா தான் நல்லா டக்குன்னு கட்ட முடியும். இந்த ஊர்லேயே கூட மல்லி தோட்டம் இருக்குதுன்னே பார்த்தேன். வேலை கம்மியாக தான் இருக்கும் பொழுது. போகும்போது முட்டை வாங்கி போகலாம். அப்படியா? நான் பார்க்கவே இல்லை. மல்லி தோட்டம் எந்த பக்கம் வந்தது? நீ உட்காந்து அந்த பக்கம் வந்ததா? ஆமாம், நீ இந்த பக்கம் வந்துச்சு, அந்த பக்கம் வந்துச்சு, 2 பக்கமே இருந்துச்சு. கவனிக்கல நீங்கள்? கவனிக்கவே இல்லையா? நான் சாமந்தி தோட்டம் தான் பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. கனகாமரம் தோட்டம் தான் பார்த்தேன், மல்லிப்பூ பார்க்கவே இல்லை. ஐயோ, மல்லி தோட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த மாதிரி குழந்தை சொல்லுவாங்களா, அந்த தோட்டம்லாம் போட்டு வச்சிருக்காங்க. என்ன வாசனை அப்படி போகும்போது. அதை கூட நீங்கள் கவனிக்காம வந்துருக்கீங்க பார்த்தியா? ஐயோ, மறிக்குழந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஒரு கட்டு வாங்கி போகலாம். என்ன வாசனையாக இருக்குல்ல? பூ கூட சேர்த்து வச்சு கட்டி இதை கதம்பன்னு சொல்லுவாங்க பாரு. அந்த காலத்துலலாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மாலாம் கட்டுவாங்க. என்ன தெரியுமா? அந்த பன்னீர் ரோஜா, அதுக்கப்புறம் சம்பங்கி, அப்புறம் மருதாணி பூ இருக்குது பார்த்தியா அது, அதுக்கப்புறமா மல்லி, கனகாம்பரம், அப்படி இப்படின்னு ஒரு 15 வகையான பூ வச்சு கட்டுவாங்க. அது பேர் தான் கதம்பம். என்ன வாசனையாக இருக்கும் தெரியுமா? இல்லை தாழம்பூ வேறு. தாழம்பூவில் இப்போ பார்க்கவே முடியல. தாழம்பூலாம் இப்போ இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆமாம், முன்னாடிலாம் சாமிக்கெலாம் வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி கதம்ப பூ வாங்கி தானே வைப்போம். இப்போலாம் கதம்பமே கிடைக்க மாட்டேங்குது. அதில் இருவாச்சை, மறி கொழுந்து, அப்படி இப்படின்னு 15 வகைக்கு மேலே இருக்கும் பூ. என்ன வாசனையாக இருக்கும். அதெல்லாம் அந்த காலம். இப்போலாம் அந்த மாதிரி இப்போ சும்மாவே ஒரு மல்லிப்பூ 50 ரூபா விற்கிது ஒரு பழம். இல்லை அந்த மாதிரி கதம்பம் கட்டி விட்டாங்கன்னா 500 ரூபா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் 500 ரூபா சொல்லுவாங்க. 500 ரூபா கொடுத்து நம்ம எங்கேருந்து வாங்குறது? அத்தை சொல்லு. சரி உட்காருங்க, நீ கால் வலிக்குது. இவ்வளோ நேரம் வண்டியில் தான் உட்காந்து வந்தோம், இதெல்லாம் கால் வலிக்குதுல. கங்கார் வந்து அதில் குட்டியை வயிற்று சொந்தம் இருக்குமே, அந்த மாதிரி ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் ராதிகா கிட்ட நகையை ஒப்படைக்கிற வரைக்கும் கையிலே வச்சு நான் சுற்றணும், மடியிலே வச்சு நிற்கும் போல. என்ன பண்ணுறதுனே பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. இப்போ பத்திரமா அவங்களுக்கான இடத்துல ஒப்படைக்கிற வரைக்கும் கங்கார் குட்டி மாதிரி தாங்கின்னு தான் இருக்கணும். அண்ணே, உங்களுக்கு கூட நேர் வடி எடுத்து நெத்தி சுட்டி வச்சு ஜடை பின்னி அழகாக பூலாம் அதில் சுற்றினா வச்சுக்க அழகாக இருப்பீங்க நீங்கள். எனக்கு கூட ரொம்ப ஆசை தான். பசங்க 2 பேரும் தோலுக்கு மேலே வந்ததுக்கப்புறமா எங்கே இந்த நெத்தி சுட்டி வைக்கிறது, எங்கே இந்த ஜடை பின்னி அதில் கொஞ்சம் நல்லா வச்சு நான் பூலாம் வைக்கிறது. ஆனால் அதெல்லாம் வச்சுக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை தெரியுமா? வீட்டில் எதனா ஃபங்க்ஷன் வரும்போது அதெல்லாம் மாதிரி வச்சு பட்டு புடவை கட்டி நகைலாம் போட்டு இருக்கணும் ரொம்ப ஆசை எனக்கு. ஆனால் நம்ம ஊரில் அது மாதிரிலாம் வச்ச ஒரு மாதிரி பார்ப்பாங்க சொல்லிட்டு இப்படி குதிரை வளர விட்டுறேன் நான். ஏன் நீ யார் என்ன சொன்னேன்? உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்ய வேண்டியது தானே. உனக்கு எதாவது பிடிக்கல நெத்தி சுட்டிலாம் வச்சு அந்த ஜடெல்லாம் போட்டு நிறைய பூரா வைக்கிறது வச்சுக்க. அந்த மாதிரி நாளைக்கு காலையில் இல்லை நம்ம ஊரை யாரை என்ன கிண்டல் பண்ணுறதுக்கு? நம்ம ஊராக இருந்தால் கூட நான் கிண்டல் பண்ணேன், நம்ம இஷ்டம். புடவை கட்டுறது நாகரிகமாக செய்கிற வேலை எதுவுமே தப்பு கிடையாது. நெத்தி சுட்டி நெத்தியில் வச்சு ஜடை பின்னி அழகாக பூ வச்சுக்கிறதுலாம் எவ்வளோ ஒரு மங்களகரமான விஷயம் தெரியுமா? நீங்கள் வச்சுக்கோங்க. எதுக்கு இப்படி குதிரை வேலையை போட்டு நிற்கிங்க? அண்ணன் வர நிறைய பூ வாங்கி வந்துருக்காங்க போல இருக்கு. நிறைய கொஞ்சம் பூ தான் இருக்கும், 10 முழம் தான் வரும்னு பார்த்தேன்.
பார்த்தா இன்னொரு சின்ன கூட ஃபுல்லாக இருக்குது பூ. எப்படியும் கட்டினா ஒரு 30-40 முழத்துக்கு வரும் போல இருக்க. வச்சுக்கோங்க. எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுறதுக்கு வச்சுக்கோன்றே நீ. உங்களை யார் கிண்டல் பண்ண போகிறா? ராதிகா ஒத்தியே போதும். இவ்வளோ பெரிய பசங்க வச்சுன்னு இந்த புது கல்யாணம் பொண்ணு மாதிரி எப்படி மினுக்கிறாப்பான்னு கேட்பா. அவள் லூசு, அவள் எதெல்லாம் பேசணும் போட்டோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அது பண்ணுங்க. பார்க்கலாம், என்னத்தை பார்க்கலாம். பேரம்பேத்தி எத்த பேருக்கு பார்ப்பீங்களோ? நம்மளும் சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாமே அழகாக நல்லா மேக்கப் பண்ணி அழகாக தான் வளர்ந்தோம். அதுக்கப்புறமா பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறமா மஞ்சள் நீராட்டு விழா, அதுக்கப்புறமா பொண்ணு பார்க்குறது, அப்புறம் நிச்சயதாம்பலம், அப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறமா சீமந்தம், அதுக்கப்புறம் நம்மளோட கதை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வயசான மாதிரி எப்பயுமே இருக்க வேண்டியதாக இருக்குது. உங்களை யார் மேக்கப் பண்ண வேணான்னு சொன்னாங்கன்னு தெரியல. உங்களுக்கு வயசாயிடுச்சு யாரா சொன்னாங்களா? உங்கள் வீட்டுக்காரர் அவர் என்ன சொன்னாரா? அச்சோ அவர் எதுவுமே சொல்ல முடியாது. அவர் அதை பற்றி மேக்கப் பண்ணுறதை பற்றிலாம் எதுவுமே இது பண்ண மாட்டார். ஆனால் அவருக்கு லிப்ஸ்டிக் மட்டும் வைக்கக்கூடாது. ஏன்னா லிப்ஸ்டிக் வச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ளே போயிடுமா. லிப்ஸ்டிக் வந்து கெமிக்கல்லாம், அப்புறம் வந்து கிட்னியில் வந்து கல் வளர்ந்துடும். அதனால் லிப்ஸ்டிக் மட்டும் வைக்கக்கூடாது. அதுக்கு மட்டும் தான் திட்டுவார். மற்றபடி நீ என்ன வேணால் மேக்கப் பண்ணிக்க, ஜவுரி முடி கூட வச்சுக்கோ, நேற்று சுட்டி வச்சுக்கோ, மாட்டில் போட்டுக்கோ, பட்டு புடவை கட்டிக்கோன்னு தான் சொல்லுவார். அவருக்கு என்னென்னா பார்க்கறதுக்கு லட்சுமி கடாட்சியமாக மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசை. கை நிறைய வளையல் போட்டுச்சுருவார். பட் என் கையில் எவ்வளோ வளையல் போட்டிருக்கேன் இதெல்லாம் அவங்க அண்ணன் சொல்லி தான் நான் போடுறது. ஆமாம், நாங்கள் வீட்டில் இருக்கும்போது கையில் வளையல் இல்லைன்னு வச்சுக்கேன். அண்ணன் வந்து கரண்ட் எடுத்து அப்படி கை மேலே அடிச்சிடுவாங்க. கையை பொம்பளை பசங்க கையில் வளையல் கூட போட மாட்டீங்களா? வளையல் போடாமல் சாப்பாடு போட்டோன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். கோவமாக வந்து அதுக்கு அப்படியே கண்ணெல்லாம் ரெட் ஆகிடும். தெரியுமா? வளையல் கையில் போடாமல் தானே சாப்பாடே போடக்கூடாது சொல்லுவோம். கையில் வளையல் போட்டு வந்தால் சாப்பாடே போடணும்னு சொல்லுவோம். ஆமாம், மூணி கூட வளையல் இல்லாமல் தான் கத்திட்டுவார். ஏக்கா இவங்க பொண்ணு வேலையை பார்த்தேனே இல்லடி ஆச்சு, ரெடி பண்ணாலுங்க. அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிறக்கா குளம், அதில் போய் இறங்கியிருக்காங்க. நெஞ்சு வரைக்கும் தண்ணி. அது இன்னும் எவ்வளோ ஆழம் போகுது தெரியல. தாமரைப்பூ பறிக்க சொல்லிட்டு 3 பேர் இறங்கி போயிருக்காங்கக்கா தாமரைப்பூ பறிக்கிறதுக்கு. அப்படியே பொழுது போய் குளத்தில் இறங்கினாலுங்க. என்கிட்ட சொல்லுங்க தாமரைப்பூ பறிக்க போகிறதா சொல்லிட்டு கரையில இருந்து பறிப்பாங்க பார்த்தா குளத்துக்குள்ள இறங்கி போய் பறிக்கிறதுக்கு போனாலுங்களா? ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலையே. சரி கீழே அப்படியே இழுத்துன்னு போயிடுச்சுன்னா யார் பற்றி சொல்கிறது? அப்புறம் நான் தான் அதில் வந்து 5 தலை நாகம் இருக்குது, அப்புறம் வந்து பாம்பு இருக்குது, முதல்ல இருக்குது அப்படி சொல்லி பயம்பூர்த்தி கூட்டின்னு வந்துட்டேன். அழகி வச்சு இந்த வேலை ஓடி வந்து ட்ரெஸ்லாம் ஒரே சேரு 3 பேருக்கும் குழந்தை கழுந்து கிளம்பும். இது குளத்தில் 5 தலை நாகம் இருக்குதா? அப்படியே இந்த காலத்தில் கூட 5 தலை நாகம் இருக்குது. கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் தான் ஏதோ ஒரு குளத்தில் 5 தலை நாகம் இருக்குது. அது மாதிரி தான் அவர் டான்ஸ் ஆடி வந்தால் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த குளத்தில் இருக்குதா? நீங்கள் வேற நீ அவங்கள பயம்படுத்துறதுக்காக நானே போய் சொல்லி கூட்டு வரேன். 5 தலை நாகம்லாம் உங்களுக்கு எங்கே இருக்குப்பா? சும்மா சொன்னியா? ஜிஜோ, நான் கூட 5 தலை நாகத்தை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அதை பார்த்தா அதிர்ஷ்டம் சொன்னாங்க. நான் கூட ஃபோனில் பார்த்த ஒரு வாட்டி எங்கள் பசங்க வந்து காமிச்சாங்க 5 தலை நாகம் ரோட்டில் இருந்தது. ஏக்கோ அதெல்லாம் சும்மா கிராஃபிக்ஸ், நிஜமானம்லாம் கிடையாது. எது கிராஃபிக்ஸா? நான் உண்மை தாண்டி நினச்சேன். நான் அப்படி நிஜமானமாக பார்க்கும்போது தான் இருந்தது. அப்படியே அந்த தலையை வச்சு அப்படியே படம் அடுத்து ஆடி இருந்தது. ஐயோ உங்களுக்குலாம் எப்படிதான் சொல்லி நான் புரிய வைப்பேன்னு தெரியல. ஏன்டி இவங்க ட்ரெஸ்லாம் நினச்சிருக்காங்களே, வேறு ட்ரெஸ் எடுத்து வந்துருக்காங்களா மாற்றிக்கிறதுக்கு? இல்லை பட்டு படம் மட்டும் தான் வந்துருக்காங்களா காலையில் கட்டிக்கிறதுக்கு? எடுத்துட்டு வந்துருப்பாளுங்கக்கா. அந்த தைரியத்தில் தலையில் இறங்கிருக்காங்க. தலை 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 நேரியாச்சு. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா இங்க சிந்தையில் வந்து அரங்கிலாடி நில்லாத்தா கண்ணாத்தா உனக்கானாத்தா இந்த பிறவி எடுத்து என்ன புண்ணியமாத்தா. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா. என்னாச்சு இவங்க 3 பேருக்கும்? அவங்க 3 பேருக்கும் சாமி வந்து ஆடுறாங்க. கண்ணாத்தா உனக்கானாத்தா இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம் சொல்லடி நீயாத்தா. ஆதிசக்தி மாதா கருமாரி மாதா மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டையிட்டு அத்தா நீ குறி சொல்ல இங்கே வாடியம்மா. சாமி பாட்டா எப்படி எப்படி தப்பு தப்பா பாடுறாங்க பார்த்தியா? நிஜமாலுமே சாமி வரப்போகுது இப்போ இவங்க வாயில சூழத்தை குத்துறதுக்கு. கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா காளி திரிசூலி சிவகாமியம்மா பொற்கோவில் நான் அமைத்தேன் இந்த தாயே சுடராக வாழ வைப்பாய் என்னை நீயே. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அரங்கிலாடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாத்தா இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம் சொல்லடி நீயாத்தா. என்னைய கோயில வந்து என்னடி அமக்கலம் பண்ணி இருக்கீங்க 3 பேரா? நாங்கள் அம்மாக்கெல்லாம் பண்ணலை கோமதி, ஆத்தா வந்திருக்கேன். ஆத்தா நாளைக்கு மொட்டை அடிச்சு காது குத்தும் போது கடா வெட்டி விருந்து தானே, இல்லைன்னா சாம்பார் சோறா, அதை கேட்டுன்னு போகலான் தான் வந்தேன். ஆமா எங்க ஆத்தாக்கு நாளைக்கு 1008 அப்பாயின்மெண்ட் இருக்கு. கறி விருந்துனாதான் இங்க வருவா, இல்லைன்னா மலை ஏறி போயிட்டே இருப்பா. டக்கு டக்குன்னு சொல்லுங்க ஆத்தா. நீ ஆசைப்பட்ட மாதிரி கறி விருந்து தான் ஆத்தா. பிரியாணியாக போட போகிறீங்களா இல்லை ஒயிட் ரைஸும் கறி குழம்பு வைக்க போகிறீங்களா? ஆத்தாக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அதுபடி செஞ்சிடலாம். ஆத்தாக்கு பிரியாணி தாண்டி உயிர், பிரியாணியே போட்டுடுங்க. சரிங்க ஆத்தா. பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும். ஒரு 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னது 5000 ரூபாய் வேணுமா? ஐயோ இது என்ன காசு கேட்குது, என்கிட்ட காசு இல்லையே.
ஆத்தா ஜிபே அனுப்பிச்சா கூட பரவாயில்ல. நாளைக்கு கறி சோறு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆத்தா மலை ஏற போகிறேன். பாட்டை போடுங்க. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அரங்கினா நின்னாத்தா கண்ணாத்தா உன்னை காணாத்தா இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம் சொல்ல நீயாத்தா. என்ன ஆத்தா நம்பர் வாங்காம போகுது? நடங்க நடங்க. கண்ணாத்தா உன்னை காணாத்தா. இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல எனக்கு. அண்ணி அவங்க விளையாடிட்டு போறாளுங்க. என்னது விளையாடிட்டு போறாங்களா? சாமி வரலையா நிச்சயமா? நான் கூட குறி கேட்கலான்னு பார்த்தனே. குறிதெல்லாம் நல்ல வேலை கேட்கல. இல்லைன்னா இக்க தப்பா எதெல்லாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவளுங்க நாளைக்கு காலையில கறி விருந்து கன்ஃபார்மா இல்லையான்னு தெரிஞ்சுன்னு போறாளுங்க. அதை நேரடியாக கேட்காம சாமி வந்த மாதிரி நடிச்சு கேட்டு போறாளுங்க. அடிப்பாதீங்களா? கொஞ்ச நேரத்தில் நான் கூட பயந்து போயிட்டேன். நாளைக்கு காலையில பூஜை பண்ணும்போது வந்தா கூட சாமி நம்ம செஞ்ச பூஜைக்கு மனம் மகிழ்ந்து வந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கலாம். நவராத்திரியில் வந்திருக்கேன் என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு நான் பயந்தே போயிட்டு தெரியுமா? அவளுங்க இப்படிதான் எதனா ஒரு சாக்கு கொடுத்துனே இருப்பாங்க. தைரியமா இருங்க, இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா? அவளுங்க வாழ் வளர்ந்துருக்காங்க தவிர இன்னும் சின்ன குழந்தைங்க நினைப்பு மனசுல. இப்போ நேரம் எங்கே போயிருக்காங்க? நம்ம அம்மா மாமியார் இருக்காங்களே அங்கே தான் போயிருக்காளுங்க. அங்கே போயிட்டு சாமி வேஷம் போட்டு அவங்க கிட்ட இருந்து எதனா கறக்க முடியுமான்னு பார்த்து நிற்பாங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன கறக்க முடியும்? அவங்க விபதி நெத்தியில வச்சு அனுப்பிட போறாங்க பாரு 3 பேருக்கும். சரியா சொன்னப்போ